Welcome to all. Myself E. Sendurvalan. நம்ம வந்து இப்போ ஸ்பேஸ் தியரிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் அந்த செகண்ட் ஆஃப் டாப்பிக்கில் 7th ஒன் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸோட 7th மாடியூலில் இருக்கும். இதோட இன்னொரு மாடியூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கோர்ஸ் மொத்தம் டோட்டலாக 8 மாடியூல்ஸ். ஸோ இந்த 7th மாடியூலை பொறுத்தவரையும் நம்ம எதை பற்றி அதுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதில் 2 விஷயம் வந்து ஒன்றோட பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு விஷயம் தனியான ஒன்று, ஆனால் அது சார்ந்த அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 2 இம்பார்ட்டண்டான திங் என்னென்னா, ஒன்று நாசா, இன்னொன்று இஸ்ரோ. இவங்க 2 பேருமே சரி, இவங்க 2மே தனித்தனி ஆர்கனைசேஷன், 2மே ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டராக இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டாரில் ஸ்பேஸ் ஏஜென்சியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரையும் கரண்ட்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பார்த்துட்ருக்க ஒரு 2 ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2வது தனியாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம கோர்ஸோட செகண்ட் டாப்பிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இனிமேல் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இருக்குல்லே ரொம்ப முக்கியமான கண்டென்ட் வந்து இனிமேல் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட செகண்ட் ஹாஃபும் சரி. அண்ட் மோரோவர் அடுத்த மாடியூலில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிற ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயம் எக்ஸ்ப்ளோரேஷன் பார்த்தோன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனில் சின்னதாக ஒரு பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம், ஜென்ரலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நாசா இஸ்ரோ பற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி ஜென்ரலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த நாசா இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நாசா இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஷ்யா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, காஸ்மோநாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அமெரிக்கனாக இருக்கட்டும், மற்றபடி ஜென்ரலாக இங்கிலீஷியன் பீப்புளாக இங்கிலீஷ் இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோநாட் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ 2த்துக்குமே ஜஸ்ட் ப்ரொனவுன்சியேஷன், அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோநாட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோநாட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பட் 2த்துக்குமே வேர்டு வேறையாக இருந்தாலும் மீனிங் சேர்ந்தால் விண்வெளி வீரர் அப்படி விண்வெளி பயனாளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோநாட் காஸ்மோநாட் அப்படின்றது. இது வந்து என்ன இன்னும் ஒரு வேரியேஷன் அப்படின்னா, ரஷ்யா வந்து இனிஷியலாக அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்புட்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம். ஓகே, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, என்னடா நம்ம நாட்டில் எதுவுமே நடக்கலையே அப்படின்றது ஒரு தாக்கம் ஏற்படுது எல்லா நாட்டிலையும். எஸ்பெஷலி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய வெடியாகவே வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்க இடத்துல. ஸோ அவங்க கான்ட்ரிபியூஷனை பீட் பண்ணுவோம், அதாவது ரஷ்யனோட கான்ட்ரிபியூஷனையும் தாங்கி நம்ம வந்து நம்மளும் ஏதாவது அச்சீவ் பண்ணுன்றதுக்காக ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன முயற்சிகளால் தான் நாசா வந்து இப்போ வரையும் எவால்வ் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கம்மிங் பேக் டு இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா அப்படின்ற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில் பாப்புலேஷன் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்றது. சைனாவையும் நம்ம பீட் பண்ணிட மாட்டேங்குது இப்போ கரண்ட்டில் இருக்க சுச்சுவேஷனில். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இஸ்ரோ ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதை பற்றி நம்ம இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமி ஃபீல்டில் நிறைய அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உண்மை. எக்கச்சக்கமான விஷயம் சொல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்ட் கேம்பெயின் வந்து நடக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதாவது நாசாவோட ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேன்ஸ்டார்ஸை யூஸ் பண்ணி, அதாவது பேன்ஸ்டார்ஸ் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பு, அதை வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஆஸ்ட்ராய்டை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க நம்ம இந்தியன் குழந்தைகள், அதாவது சூரத்தில் இருக்கிற 2 சில்ட்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இஸ்ரோ நம்ம இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸ்க்கு அந்த அஸ்ட்ரானமி ஃபீல்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதில் ஒரு உதாரணமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியன் பீப்புள்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவேர் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிவீல் பண்ணுவாங்க, எவால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு கிரேட் இம்பேக்ட் அவேர்னஸ் இருக்கும். நிறைய பேத்துக்கு இருக்கும், மைண்டில் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. பட் ஆனால் அது வந்து வெளிப்படுத்தவோ தயங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெசிடேஷன் வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸுக்கு காமனாகவே இருக்குது. ஸோ அதை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பிறந்தது வளர்ந்தது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அப்படின்னா
நம்ம இந்தியன் பீப்புள்ஸில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமி டேலண்ட்டாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அதை ரிவீல் பண்ணுறதுக்காகவே முக்கியமாக இந்த கோர்ஸை வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இந்த ஒரு ஐடியா வச்சு உங்களால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஐடியா வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டடி பண்ணிங்கன்னா இன்னும் டீப்பராக நீங்கள் இதுக்குள்ளே என்டர் ஆகலாம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏன் நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக கூட உங்களோட எதிர்காலத்தில் வரலாம். ஸோ முழுக்க அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த கோர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் முதல்ல. ஓகே, இப்போ நேராக நாசா அண்ட் இஸ்ரோவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்தராக அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்டு நெக்ஸ்ட் மாடியூல், அதாவது 8th மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒரு சின்ன கீவேர்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி நமக்கு வந்து கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு இந்த நாசா இஸ்ரோ பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வந்து பேசியிருந்தோம். என்னென்னா மிஸ்ட்ரீஸ் பற்றி பேசியிருந்தோம், ஸ்பேஸ் மிஸ்ட்ரீஸ். ஆக்சுவலாக அது வச்சதோட ஒரு நோக்கமே என்னென்னா, நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்ரீஸை வந்து உடைக்கணும், அதாவது ரிவீல் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நாசாவோட பங்களிப்பு இருக்குது, இஸ்ரோவோட பங்களிப்பு இருக்குது. இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க நாசாவோட. அதாவது நாசாவோட இல்லை, யூஎஸ் கூட. யூஎஸ் வந்து ஒரு 5 சேட்டலைட்ஸ் வந்து இந்தியன், அதாவது இஸ்ரோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ கேட்கவே ரொம்ப ஒரு இனிமையான விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு இந்த மிஸ்ட்ரீஸ் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இஸ்ரோவாக இருக்கட்டும், நாசாவாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்ட்ரீஸ் மர்மமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமாக நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, பாஸ்ட் டைம் ட்ராவல் பற்றிலாம் கூட பேசலாம். அதாவது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம லாஜிக்கலாக யோசித்து வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த டைம் டைலேஷனில் வந்து பார்த்துருந்தோம். அதாவது அந்த கான்செப்ட், அதாவது அந்த ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் பார்க்கும்போது நம்ம வந்து ஒன்று சொல்லியிருந்தோம், அந்த ட்வின் பேரடாக்ஸ் பற்றி பேசியிருந்தோம், ரைட்டாக? அந்த மாதிரி கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது பாஸ்ட் டைம் ட்ராவல் பற்றிலாம் இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா ஒரு மோபியஸ் ஸ்ட்ரிப், அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரையும் சொல்லப்பட்டுட்டு இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நிறையா மிஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு ரிவீல் ஆகும். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ரிவீல் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாசா, இஸ்ரோ இதை மட்டும் நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன் இதை நான் இப்போ இது ரெண்டத்தை மட்டும் எடுத்தேன், ஏன்னா ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா யூஏஇ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸில் கான்ட்ரிபியூஷன் பண்ணாதவங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஸ்பேஸ் வேர்ல்டுக்குள்ளே, அதாவது ஸ்பேஸ் காம்படிஷன் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. அதாவது யூஏஇ வந்து மார்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிசைல் வந்து அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து 2020 லான்ச் பண்ணியாச்சு யூஏஇ வந்து. ஆனால் 2021 தான் லேண்ட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா யூஏஇ வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து மேலும் வந்து ஸ்பேஸ் அப்படின்றது அஸ்ட்ரானமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இஸ்ரோ நான் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இஸ்ரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு நம்ம இந்தியா அப்படின்றது இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு கிரேட் பப்ளிக் செக்டாரான ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி. ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க லான்ச் பண்ண எல்லாமே நியர்லி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட்டை தொட்டிருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா சந்திராயன் 2 பற்றி பேசலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே எந்த ஒரு நாடுமே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாத மாதிரி இவங்க வந்து லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து மேட் பண்ணியிருக்காங்க இந்த சந்திராயன் 2. ஸோ இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 3 இது வரையுமே நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். 3 ஒரு 2 கிலோமீட்டர் எபோவ் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட்டோட நம்ம கம்யூனிகேட்டில் தான் இருந்திருக்கு. அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் தான் நம்ம கம்யூனிகேஷன் பிரேக் ஆச்சு. ஸோ இவ்வளோ லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து இவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா வந்து எனக்கு தென்பட்டது. ஸோ அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து எடுத்து பேசணும் அப்படின்றதுக்காக, ஸோ அதோட இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவை கொண்டு வந்தேன். செகண்ட் திங் நாசா பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா,
வேர்ல்ட் லெவலில் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், ஒரு ரோல் மாடலாக இந்த ஸ்பேஸ் ஏஜென்சியை நம்ம வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்னா அது வந்து நாசாவாக இருக்கலாம். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்களை இன்ஸ்பயர் பண்ணுன்றது அதை வச்சு தான் இருக்காங்க, இவங்களும் எவால்வ் ஆக. ஸோ அதுக்காக நாசா வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக வந்து திகழுது. ஸோ அதுக்காக நாசா வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். நாசாவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மூணுக்கு வந்து முக்கியமாக நிறைய மிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாசாவோட ஒரு குறிக்கோளாக மோட்டோவாகவே இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ ரீசெண்ட் டைமில் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இந்த கிளேவியஸ் கிரேட்டரில் வாட்டர் இருக்கிறதும் நாசாவோட கான்ட்ரிபியூஷன் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூன்ஸில் வந்து இனிமேல் ஃபர்தர் ஃபியூச்சர் மிஷன்ஸ் வந்து நிறைய எடுக்க போகிறாங்க. பிகாஸ் அது நமக்கு ஃபேவராக மாறிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா ரிசர்ச்சாக இருக்கட்டும், நிறைய சர்வேவாக இருக்கட்டும், நிறைய டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து அப்படி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வி soon go back to the future of moon and we will return to our earth as well as possible. ஸோ இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து நாசா எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான் இந்த ஃபியூச்சரில் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இஸ்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாசா பற்றி பார்க்கலாம். ஸோ இஸ்ரோவோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். இஸ்ரோவோட ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோவோட ஆர்கனைசேஷனில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பற்றி பேச போகிறோம். அடுத்து நாசாவோட கான்ட்ரிபியூஷன் ஒன்று பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நாசா கிட்ட வந்துடுறேன். ஃபஸ்ட்டு நாசா வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ் அப்படின்ற பக்கத்து பிளானட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கியூரியாசிட்டி அப்படின்ற ஒரு ரோவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியல. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்காக நம்ம நாசாவாக இருந்துட்டு மார்ஸுக்கு எந்த ஒரு முயற்சி எடுக்காமலாம் இல்லை. ஃப்யூச்சராக இப்போ ஃபர்தரில் வந்து பார்த்திங்கன்னா 2020 மார்ஸ் பெர்சீவரன்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலையே எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அளவுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இன்வால்வ் பண்ணாத மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து இந்த பெர்சீவரன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேறு எந்த ஒரு ரோவருக்குமே செலுத்தப்படல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபியூச்சர் டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்து அதில் மெர்ஜ் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கு நாசா. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஆப்ஸ் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து சென்ட் ஆஃப் பண்ணது. February 2021 வந்து இது வந்து லேண்ட் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மார்ச் 2020 இப்போ வந்து ரீசெண்டாக, அதாவது இந்த டிசம்பர் மந்த் 2020 கிட்டத்தட்ட வரும்போது அதோட ஆஃப் பாத்வே வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்றது கெஸ்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் அதுக்கான இமேஜ் ட்ராக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சி இது கண்டிப்பாக 50% அதோட பாத்வே வந்து கடந்துருச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 50% சக்ஸஸ் கொண்டு போயிருக்கு. இது 100% சக்ஸஸுக்கு நம்ம வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நாசா வந்து அவங்க மனம் தளராமல் பண்ணதுக்காக இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். செகண்ட், கம்பேர் டு த இஸ்ரோ வந்து பேசணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து நான் இப்போ பேச போகிறேன் இஸ்ரோ பற்றி. ஃபஸ்ட் திங் வந்து சந்திராயன் பற்றி பேசிடுவோம். சந்திராயன் சீரீஸாக நம்ம கொண்டு வந்துட்டோம். அதாவது சந்திராயன் 1 வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் 3 இருக்குது அப்படின்றதுக்கு, அதாவது டார்க்கர் ஏரியாஸில் வாட்டர் வந்து ஐஸியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இருக்குல்லையே முதல்ல நம்ம வந்து எவிடென்ஷியலாக 3 வாட்டர் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல ஏற்கப்படல. பட் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒத்துக்கப்பட்டது. சந்திரன் 1 ஒரு பெரிய எவிடென்ஸாக வந்து நமக்கு கொடுத்துச்சு. சந்திராயன் 2 பற்றி பேசணுன்னா இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆர்பிட்டார் வந்து சுற்றிட்டு தான் இருக்குது. 3 லேண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து செதறி கிடக்குது. அது மறுபடியும் ரீகம்யூனிகேட் பண்ண கூட முயற்சி பண்ணாங்க. பட் இட்ஸ் கம் டு என்ன சொல்கிறது, இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் லேண்டர் வந்து ப்ராப்ளம் பண்ணாலும் ஆர்பிட்டார் ஸ்டில் சுற்றிட்டு தான் இருக்குது. இந்த சந்திராயன் 2 ஒரு பெரிய விக்டரியாக நம்ம வந்து இதையே பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, மனதளராமல் மறுபடியும் சந்திராயன் 3 இருக்கிற எல்லா அப்டாக்கிள்ஸையும் ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இந்த சந்திராயன் 3 வந்து ஃபியூச்சரில் மேக் பண்ண போகிறாங்க அப்படின்றது இஸ்ரோ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஒரு 3க்கு வந்து லோ பட்ஜெட்டில் இவ்வளோ சக்ஸஸ் கொடுக்க முடியுன்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபர்தராக இன்னும் எல்லா அப்டாக்கிள்ஸையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி மேக் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது.
ரெண்டாவது விஷயமா நம்ம வந்து இஸ்ரோ பற்றி என்ன ஒன்று பேச போகிறோம் அப்படின்னா மங்கள்யான் அப்படின்றது தான். ஸோ மார்ஸ் பிளானட்டுக்கு வந்து எல்லா கண்ட்ரியுமே கான்ட்ரிபியூட் பண்ணாலும் நம்ம சைடில், நம்ம இந்தியா சைட்லேருந்து நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா மங்கள்யான் அப்படின்றது. இதோட எஸ்டிமேட்டட் டைம், அதாவது இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டட் டைம் இருக்கும், அதாவது இதோட லைஃப் டைம் வந்து இவ்வளோ தான் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே, அதாவது 6 இயர்ஸ், அதாவது இப்போ வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 6th ஆனிவர்சரியே கொண்டாடிருக்காங்க. அதாவது 6 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டடாக, அதாவது எக்ஸ்பெக்டட் டைமை விட அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டில் அலைவ் அண்ட் இட் ஆல்சோ கலெக்ட் டேட்டாஸ் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் சென்ட் டு அவர் எர்த். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பார்த்திங்கன்னா இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்றத ஒரு பெரிய விஷயம். இந்த மங்கள்யான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் நமக்கு வந்து இன்னும் கொடுத்துட்ருக்கு. ஸோ என்ன தான் நம்ம வந்து எதிர்பார்த்து இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட ஹெட்டுக்காக இருக்கட்டும், அவங்க அந்த ஒர்க்கர்ஸுக்காக இருக்கட்டும், ரிசர்ச்சர்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக வச்சுக்குவோம். ஓகே, இப்போ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பேஸ்லேருந்து கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் நாசாவோட ஒரு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை ப்ரீஃபாக பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இஸ்ரோவோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். இஸ்ரோ பற்றி பேசணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1962லேயே வந்து பார்த்திங்கன்னா INCOSPAR அப்படின்றது, அதாவது இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1962ல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக நம்ம இந்தியா சைட்லேருந்து கொண்டு வந்த ஒரு புதிய முயற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த INCOSPAR அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா 1962 எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தாலும் இதை வந்து ரீடைரக்ட் பண்ணுற மாதிரியோ அண்ட் மோர் ஓவர் இதை வந்து அஃபிஷியலாக மாற்றுறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச்சை வந்து இன்னும் ப்ராப்பராக கொண்டு வரணுன்றதுக்காக இஸ்ரோ அப்படின்ற ஒரு டேர்மை வந்து இதை வந்து ரீமாடிஃபை பண்ணுறாங்க. அதாவது INCOSPAR அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்சுங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து எந்த இயரில் நடக்குதுன்னா 1969. அப்போ 1962லேருந்து 1969 வரையும் இது டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது INCOSPAR அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நேம் மாடிஃபை பண்ணி இஸ்ரோ அப்படின்றத ஒரு டெக்னிக்கல், அதாவது இஸ்ரோ அப்படின்ற ஒரு அப்ரிவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து அதுக்கப்புறம் 1969 இருந்து இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ரேட்டுக்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 1969க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த ஒரு பெரிய முயற்சி அண்ட் முதல் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1975 நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் சேட்டலைட், அதாவது ஆரியபத்தா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்ட ஒரு இந்தியன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம இனிஷியலில் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா நம்ம வந்து லான்ச் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சோவியத் யூனியன், அவங்க அந்த கண்ட்ரியோட ஹெல்ப் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறோம். 1975லேயே நம்மளோட சக்ஸஸ், அதாவது டுவர்ட்ஸ் டு ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம், ஸ்பேஸ் காம்படிஷன் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரோ வந்து அப்பயே கால் பதிச்சிட்டாங்க. அதாவது 1975லேயே எதில் கால் பதிச்சாங்க அப்படின்றது தான் முக்கியம். நம்ம எந்த ஒரு நிலாலேயே கால் பதிக்கல, நம்ம வந்து ஸ்பேஸ் காம்படிஷன் வேர்ல்டில் வந்து கால் பதிச்சிட்டோம், நம்மளும் ஒரு கண்ட்ரி அப்படின்றது. இது ஏன் ஸ்பேஸ் காம்படிஷன் வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டெக்னாலஜி பீக்கில் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பிட்காயின் கரன்சி, பிளாக் செயின் அப்படிலாம் சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் தான். இது ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில். இப்போ வந்து அது நம்ம எல்லா ஏஜென்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸ்பேஸ் ரிசர்ச்சில். என்ன அப்படின்னா அவங்க கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கற்றுக்கிட்டாங்க, நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். அந்த காலத்தில் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் அண்ட் பீக்கில் இருந்திருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1975 நம்ம வந்து எடுத்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம முன்னேறி தான் வந்திருக்குமோ தவிர ஒரு பீக்குக்கு நம்ம வந்து அடையலை. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாசா அளவுக்கு நம்மளால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்க முடியல அப்படின்றத ஒரு விஷயம். பட் நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை விட
நம்மக்கிட்ட இருக்கிற திறமைக்கும் நம்ம வந்து பீப்புள் அவ்வளோ பேர் இருந்தாலும் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். செகண்ட் திங் ஹெசிடேஷன், தேர்ட் திங் வந்து இன்ஸ்பிரேஷன். இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணமாக ஹெசிடேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அவேர் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட் திங். ஸோ அதுக்காகவே இந்த கோர்ஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. ஸோ ஓகே, நேராக வாங்க இன்னும் ஃபர்தராக இஸ்ரோவோட கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாசாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்ப்போம். ஏதோ 1975 அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேட்டலைட், அதாவது ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மேட் லான்ச் வெஹிக்கல், அதாவது SLV-3 அப்படின்ற ஒரு வெஹிக்கலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் மேட் லான்ச் வெஹிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வித்தவுட் எந்த ஒரு கண்ட்ரி இல்லாமல் ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சும் பண்ணுறோம். அந்த வெஹிக்கிள் தான் SLV-3 வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டில் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறோம். இது வந்து 1980 வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி அப்படின்ற ஒரு சேட்டலைட் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சக்ஸஸிவ் ராக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். என்னென்னா ஒன்று வந்து PSLV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று, இன்னொன்று GSLV. அதாவது PSLVனா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அது வந்து பார்த்திங்கன்னா போலார் ஆர்பிட்ஸில் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். GSLV பொறுத்தவரையில் ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஸ்ரோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ்லாம் வந்து ஃபர்தராக மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே மற்ற கண்ட்ரிஸ் மாதிரியே நம்மளும் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நம்மளும் ஒரு ஸ்பேஸ் இடத்துல வந்து ஒரு இடத்த வந்து நல்லா நம்ம இடத்த தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரையோஜெனிக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நமக்கு முன்னாடி ஒரு 5 கண்ட்ரிஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒன் ஆஃப் த 6, அதாவது அந்த 6வது கண்ட்ரியாக நம்மளும் வந்து உள்ள இடம் பிடிக்கிறோம். ஸோ இருக்குல்லையே கிரையோஜெனிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல 6 கண்ட்ரியில் நம்மளும் ஒரு கண்ட்ரி அப்படின்றதுல ஒரு பெருமை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இஸ்ரோ மூலமாக சேர்ந்துச்சு. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து GSLV-D5 வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டில் வந்து லான்ச் பண்ணோம். எப்போனா எந்த சேட்டலைட்னா GSAT-14 அப்படின்ற சேட்டலைட். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கிரையோஜெனிக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு கண்ட்ரி அப்படின்றத வந்து கிளியராக சொல்லி இஸ்ரோ மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்தது. மோரோவர் முக்கியமான பங்களிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எதை பார்க்கலாம்னா சந்திராயன் 1 வந்து பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நாசாவோட ஒரு சின்ன பாட்டு, அதாவது என்னென்னா M-CUBE அப்படின்னு சொல்லுவாங்க, மூன் மினாலஜி மேப்பர். ஸோ அது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எவிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து நம்ம கிடச்சிது. ஸோ அதிலும் சந்திராயன் 1ஓட கான்ட்ரிபியூஷன் மூலமாக தான் அது வந்து ஃபஸ்ட்டு எவிடென்ஷியலாக கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மங்கள்யான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ஹெட் ஆஃப் இஸ்ரோ வந்து நம்மக்கிட்ட பேசி அஃபிஷியல் மீட் கொடுத்துருந்தாரு. தேர்ட் திங்கை வந்து நம்ம எதை பார்க்கலாம்னா நிறையா ஆஸ்ட்ரோசாட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன்ஸில் வந்து கொண்டு வந்து வைக்கலாம். அண்ட் மோர் ஓவர் மார்ஸ், அதாவது மாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் மங்கள்யான் நம்ம வந்து லான்ச் பண்ணது சக்ஸஸ் ஆனதுனால நம்மளும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எவ்வளோ இதில் வருதுன்னா 4 கண்ட்ரியில் நம்மளும் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எதுலன்னா மார்டியன், அதாவது மார்ஸோட ஆர்பிட்டில் வந்து சுத்த விடுற சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் நம்ம தான் 4வது பிளேஸை வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு முன்னாடி 3 பெருந்தலைவர்கள், அதாவது பெரும் கண்ட்ரிஸ் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்மளும் வந்து ஒரு பெரிய 4th கண்ட்ரி, ஒன் ஆஃப் த 4th கண்ட்ரியாக நம்ம இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்கு மார்ஸ் ஆர்பிட்டில் நம்ம மங்கள்யான் செலுத்துறதுனால. ஸோ ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம இஸ்ரோலேருந்து ஃபியூச்சர் மிஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கப்படலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாசாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் இதை டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி ஒரு சின்ன ஜென்ரல் பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மாடியூலில் டீப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்துட்ருக்குது இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாசாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாசா பற்றி பேசணும் அப்படின்னா இந்த நாசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேக்கா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா NACA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நாசாவாக வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் பீரியடில் கன்வெர்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து எண்டாச்சு. எந்த டைம்லனா 1945 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் எண்டாகுது. அந்த எண்டானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுமே இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டாக இருக்கட்டும்,
ஆர் ஜப்பானாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக ஜெர்மனியாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடி வாங்கினாங்க. பட் இதில் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் என்ன தான் முடிஞ்சாலும் சரி, ஒரு 2 கண்ட்ரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக் லெவலில் இருந்தாங்க. அது 2 கண்ட்ரி என்னென்னா, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. ஓகே, இப்போ நம்ம இது ஏன் பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக தானே பேசிகிட்டு இருந்தோம், அது நாசா பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2 பீக்கில் இருந்த டைமில், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கப்புறம் கோல்டு வார் அப்படின்ற ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போ வேணாலும் ஒரு போர் நடக்கலாம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டாலையுமே எதிர்பார்க்கப்படுது. ஈவன் அந்த கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வார் பொறுத்தவரையும் இவங்க வந்து நேரடியாக மோதிக்கல. இவங்களோட திறமையாலேயோ, இவங்களோட அறிவாலேயோ, இவங்களோட செயல்பாடுனாலேயும் தன்னை வந்து உயர்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அதில் இந்த ஸ்பேஸ் வார் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகுது. அதாவது ஸ்புட்னிக் 1 அப்படின்ற ஒரு பெரிய ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸ்பேஸுக்கு. அது சக்ஸஸும் ஆகுது. இதை வந்து உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தாலேயும் பார்க்கப்பட்டு பெருமைப்படுத்தப்படுது. ஸோ சோவியத் யூனியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீக் லெவலில் இருக்கிறத அவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் யூஎஸ் வந்து ஒரு அர்ஜ் ஆகுது. அதாவது நம்மளும் இந்த ஸ்பேஸ் வாரில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் தேவை, நம்ம அவங்கள விட ரொம்ப குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு தன்னை காத்திக்கணுன்றதுக்காக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் யூஎஸும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. யூஎஸோட கான்ட்ரிபியூஷனாக இந்த NACA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்து நாசாவாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் ஆக்ட் அப்படின்றத ஒன்று வந்து கிரியேட் பண்ணி நாசா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட October 1, 1958 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அர்ஜ் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாசாவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்ன லேப் வந்து அவங்களோட அசோசியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் லேப் இருந்துச்சு. எஸ்பெஷலி 2 ஏரோநாட்டிக்கல் லேப் இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ப்ரொபல்ஷன் லேப் அதெல்லாம் இருந்தாலும் இந்த நாசாவில் 2 புதிய டீம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகுறாங்க. அதாவது யூஎஸில் இருக்கிற நேவல் ரிசர்ச் லேபும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிசைல் ஏஜென்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசாவோட உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ நாசா வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 1958 மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எக்கச்சக்கமான விஷயம் நாசா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த நாசா கிரியேட் ஆனதுக்கு ஒரு பெரிய ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க, தூண்டுதலாக வந்து பார்த்திங்கன்னா யார் திகழ்ந்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பேஸ் வாரில் நம்மளும் ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ண இந்த நாசா வந்து இப்போ இப்போ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நம்ம வேர்ல்டு லெவலில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. அண்ட் மோர் ஓவர் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ என்னதான் ஒரு சின்ன விஷயம் வந்து ரிவெஞ்ச் மூலமாக ஆரம்பிச்சுனா அது ஒரு நல்ல ரிசல்ட் அவுட்புட்டாக தான் நம்ம எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தாலையுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் மாறிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் மாறி இருந்தாலும் இந்த ஒரு பகுத்தறிவு அப்படின்றது வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தர் ஸ்லைட்ஸில் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான். என்னடா இப்போ தான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா திடீர்னு மறுபடியும் நாசா பற்றி பேசுகிறோம் அப்படின்றத ஆக்சுவலி இதை எதையுமே வந்து நம்ம பிரித்து பார்த்து பேச முடியாது. பிகாஸ் எவ்ரிதிங் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் நம்ம அடுத்த அடி வைக்கிற மாதிரி, அதாவது நாசா வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்னென்னா ஹியூமன்ஸ் வந்து லூனார் சர்ஃபேஸில் வந்து லேண்ட் ஆகி அவங்க வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸு அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மோரோவர் ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. ஸோ அதனோட ஒரு பெரிய இன்னும் முன்னேற்றமாக செய்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னென்னா நோக்கியாவோட ஒரு வந்து பார்த்திங்கன்னா டீம் அப் பண்ணியிருக்காங்க நாசா. அண்ட் மோரோவர் அவங்க வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறையா ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து அவங்களோட ஃபண்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது எலான் மஸ்கோட ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி, அது பிரைவேட் செக்டர். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை வந்து கொடுத்துருக்காங்க. மோரோவர் இதில் முக்கியமாக நாசா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $370 million வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மோரோவர் நோக்கியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நோக்கியா இவங்களை டீம் அப் பண்ணி என்ன லாஜிக்கில் கொண்டு வராங்கன்னா, நம்ம மூணில் வந்து பார்த்திங்கன்னா 5G நெட்வொர்க், அதாவது 4G நெட்வொர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே க்ரியேட் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லூனார் எதுவாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலி நம்ம
மூணில் இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம நெட்ஒர்க் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஒரு மெயின் ரீசனாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கிற மாதிரி அதுக்கான ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் அதை வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா கூட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி டீம் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் மிஷன்ஸில் கண்டிப்பாக 5G ஆர் 4G நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா லூனார் சர்ஃபேஸில் கொண்டு வரதுக்கு அதிகப்படியான முயற்சிகள் வந்து எடுப்பாங்க. எஸ்பெஷலி எந்த இயர் வந்து எஸ்டிமேட்டட் போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2028 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபியூச்சரில் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இது இன்கேஸ் இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா லூனார் சர்ஃபேஸில் நம்ம நெட்ஒர்க் கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் முக்கியமாக நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு மேகசின் வந்து என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அதை வந்து இந்த கோர்ஸில் நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மோர் ஓவர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு கொண்டு வரும்போது நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி நம்ம பிளானட்ஸை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு எது முக்கியமான விஷயமா இருக்குன்னா அது வந்து சர்வைவல் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம எர்த்து வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இன்னும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு 50 இயர்ஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியும். பிகாஸ் எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸும் நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம அடிச்சிட்டோம். பிகாஸ் அது வந்து நம்ம வேணும்னே பண்ணல, நம்ம சர்வைவல் ஆகிறதுக்கு சில நெருக்கடிகளால் தள்ளப்பட்டு நம்ம வந்து அடிச்சிட்டோம். சில விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் பேசிக் நெசசரி நம்ம இன்னும் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் வந்து வேணும்னே கூட நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இது எல்லாமே இயற்கையை வந்து நம்ம அழித்ததுக்கு நிறையா ரீசனாக ஆகி கடைசியில் நமக்கே வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நேச்சர் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் இன் ஃபியூச்சரில். அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை வால்கனிக் எரப்ஷனாக இருக்கட்டும், இல்லை சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. முக்கியமாக அதில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் குளோபல் வார்மிங். எக்ஸ்பெக்டட் டெம்பரேச்சர் விட நம்ம எர்த் வந்து ரொம்ப ஹீட்டான ஆகிட்டுருக்கு. ஸோ பேர்ன் ஆகிற அளவுக்கு இன் ஃபியூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு ஹியூமன்ஸும் வந்து வாழ முடியாது. ஸோ நம்ம சர்வைவலுக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஹேபிச்சுவல் பிளானட்டை நம்ம எர்த் லைக் பிளானட்டை வந்து நம்ம வந்து தொலைவதுக்கான நெருக்கடியில் தள்ளப்பட்டிருக்கோம். இது வந்து எது மூலமாக நம்ம சாத்தியம் பண்ண முடியும் இல்லை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி ஏதாவது பிளான்ஸை கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து ட்ராவல் ஆக முடியும். அண்ட் மோரோவர் அதுக்கான லைஃப்பை அடாப்ட் பண்ண முடியும், இல்லை அதுக்கான சில ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆக முடியும். அந்த மாதிரி விஷயத்தில் இந்த சர்வைவர் அப்படின்ற ஒரு மெயின் ரோல் வந்து நம்ம வந்து ஹேபிச்சுவல் பிளானட்ஸை தள்ளறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. எக்ஸோ பிளானட் மிஷன் பற்றி பேசணும்னா நம்ம வந்து சோலார் சிஸ்டத்துக்கு ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எல்லா பிளானட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அங்கெல்லாம் உயிர் வாழ முடியுமா அப்படின்றத நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் இங்கே வாழ முடியுமா முடியாதான்னு. அதனால் அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு ரொம்ப ரேரான ஒரு 2-3 பிளானட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் மோரோவர் எஸ்பெஷலி நிறைய மூன்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சோலார் சிஸ்டம் இப்போ நம்ம எர்த் லைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து மிடில் நம்ம எர்த் ஆர்பிட்லேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாரோட 3வது ஆர்பிட் எக்ஸாக்டாக நான் சொல்ல விரும்பல, ஒரு செட் ஆஃப் டிஸ்டன்ஸில் நம்ம எர்த் லைக் டிஸ்டன்ஸில் இருந்து அது ரிவால்வ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் இந்த மாதிரி நம்ம எர்த் லைக் பாசிபிலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸோ பிளானட் மிஷன்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம் இன் ஃபியூச்சரில். ஸோ இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த எக்ஸோ பிளானட் மிஷன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும். இப்பயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளானட்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் சோலார் சிஸ்டம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். பட் எஸ்பெஷலி ஒரு ஸ்டாரில் இன்னும் நிறைய பிளானட்ஸ் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் இன்னும் நிறைய பிளானட்ஸ் வந்து நம்ம எர்த் லைக் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன் ஃபியூச்சரில் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இந்த எக்ஸோ பிளானட் மிஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும். அண்டு ஃபைனலாக சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் என்னென்னா மூன்ஸ். டைட்டானாக இருக்கட்டும், யூரோப்பாவாக இருக்கட்டும், இல்லை என்சிலடஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா மூன்ஸ் நம்மளை வியப்பாக ஆழ்த்தி இருந்தாலும் ரீசெண்டாக நம்ம எர்த்தில் சுற்றிட்டு இருக்க மூன், அதாவது நம்ம மூன் வந்து கிளேவியஸ் அப்படின்ற ஒரு கிரியேட்டரில் வாட்டர் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாசா வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி வந்து நம்ம மூன்லேயே இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஃப்யூச்சரில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. பொறுமையாக இருப்போம். அடுத்த மாடியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.